கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 21:35, Matthew 21:35. தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். இப்போ இந்த ஓமானம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய ஒரு தொனியை பாருங்க. இப்போ ஒரு தயார குணமுள்ள முதலாளி எப்படி இருக்கிறாரு, ஆனால் கொடுமையான வாடகைக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, குத்தகைக்கு எடுத்தவங்க எவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி இஸ்ரவேல் தொடர்ந்து கர்த்தரையும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதாக அந்த தோட்டக்காரர் ஊழியக்காரரை பிடித்து, இவங்க இந்த ஊழியக்காரங்க யாரு? தேவனுடைய மக்கள், ஓனருடைய மக்கள். அப்போ அவங்க நிராகரிக்கிறது அந்த ஊழியக்காரன் இல்லை, தேவனை. ஏன்னா கர்த்தர் அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் இப்படி வரும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒருவனை அடித்து. அப்போ மாம்ச பிரகாரமாக தேவன்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு செய்தியை அந்த செய்தியாளரை அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க துன்புறுத்துறாங்க, கொலை பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், எரேமியா அடிக்கப்பட்டார், சிறைச்சாலையில் போட்டார். மிகாயா கன்னத்தில் அடிக்கப்பட்டார். சகரியா அவங்க எல்லாம் துன்பம் அடிக்கப்பட்டாங்க. அன்னொன்று என்ன சொல்கிறாரு? ஒருவனை கொலை செய்து. சகரியா செகோதயாவினுடைய புள்ள சகரியா அவர் கொலை செய்யப்பட்டார். உரையா தீர்க்கதரிசி கொலை செய்யப்பட்டார். ஏசாயா வாளால் 2 அறுக்கப்பட்டார். ஏன்னா நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 23வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 36வது வசனத்தில் 35-36வது வசனம் முழுக்க சொல்லக்கூடிய அவங்க எப்படியெல்லாம் நிந்தைகளையும் கட்டுகளையும் காவல்களையும் எப்படியெல்லாம் அனுபவிச்சாங்க என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, நம்ம பார்க்குறோம் யோவான் ஸ்நானகனை என்ன நடைபெற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, ஒருவனை கல்லெறிந்து கொண்டார்கள். என்ன, எல்லாருக்கும் முன்னாடி. சகரியா அப்படி தான் கல்லெறிஞ்சு கொண்டாங்க, எரேமியா அப்படி தான் கல்லெறிஞ்சு கொலை பண்ண பார்த்தாங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் பார்க்குறோம் தீர்க்கதரிசிகளுக்கு நடைபெற்ற காரியங்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இந்த கல்லெறிஞ்சு கொள்ளுன்னா எல்லாருக்கும் முன்னாடி பொது வெளியில் செய்யக்கூடியது. அப்போ மொத்த மத சம்பந்தப்பட்ட தலைவர்கள் எல்லோரும் இதில் சேர்ந்து கொள்ளக்கூடியதாக. அப்போ இங்கே கல்லெறிஞ்சு கொள்ளுன்னு சொல்லும்போது இது என்னத்தை காட்டுதுன்னா, இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே சேர்ந்து, அதாவது தேவனுக்கு எதிராக தேவனுடைய வார்த்தையை இது பண்ணணும்னு சொல்லி. இவங்க ஏன் இந்த தீர்க்கதரிசிகளை இப்படி பண்ணாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு என்ன, அவங்க செய்வது பாவம்னு தெரியும். ஆனால் அதை சொல்லக்கூடிய ஒரு ஆள் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு? எனக்கு நிந்தையாக சொல்லுகிறாருன்னு சொல்லி, அப்படிப்பட்ட வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்லி தீர்க்கதரிசியை கொலை செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இவங்க அந்த தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வரக்கூடிய காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே போகிறத பார்க்க முடியுதா? இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக, கர்த்தருடைய காரியங்களுக்கு எதிராக உண்மையாக தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு பாடுகள் பார்த்தீங்களா? இது தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கிறது. இது ஏதோ தனித்து நடந்ததுன்னு நினைக்காதீங்க. இது இஸ்ரவேல் தேசத்தில் மக்களை மட்டும் நடந்ததுன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ நீங்கள் இந்த ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் கருத்தாக பாருங்களேன். 33வது வசனத்தில் பார்த்தோம், கர்த்தர் ரொம்ப ஒரு தயாள குணத்தோட இந்த திராட்சை தோட்டத்தை ரெடி பண்ணுறாரு. 34வது வசனத்தில் என்ன பண்ணுறாரு? அதிலிருந்து கனியை பறிச்சுட்டு வர சொல்லி வேலைக்காரங்களை அனுப்புகிறாரு. இப்போது அனுப்புகிறவங்களையே கொலை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ நம்ம என்னென்னா, கர்த்தருடைய செய்தியாளர்களை நிராகரிப்பது என்பது கர்த்தரையே நிராகரிப்பதற்கு சமம். நீங்கள் நல்லா கவனிங்க, எப்பெல்லாம் நீங்கள் மனம் திரும்பாத போது என்ன நடைபெறுகிறது? பாவத்தினுடைய அளவு கூடிக்கொண்டே போகிறது. இந்த மதம் சார்ந்த மக்கள் எல்லா விதமான பாவத்தையும் செய்து என்ன செய்வாங்க? நான் கர்த்தருக்காக செஞ்சேன்னு,
இப்போ இன்றைக்கு நிறைய இடங்களில் சபைகளில் வந்து அட்டூழியம் செய்யக்கூடியவங்கலாம் என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் சொன்னார்னு ஒரே வரியில் சொல்லிடுறாங்க. அது எந்த கர்த்தர்? மனைவியை விட்டு விட்டு தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தி கூட சேர்ந்து இருந்துக்கிட்டு கர்த்தர் சொன்னார்னு சொல்கிறான். இது சாராயம் குடிச்சிட்டு இது கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி சொல்கிறான். அட்டூழியம் பண்ணிட்டு இது கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி சொல்கிறான். சொத்து வாங்கிட்டு கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி சொல்கிறான். இப்படி அநேக பொய்யான காரியங்களை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையாக ஊழியம் செய்கிற மக்களுக்கு எதிராக நிறைய துன்பங்களும் பாடுகளும் உண்டாகும். அது என்னன்னா, ஏன்னா அவர்கள் ஊழியக்காரனை எதிர்க்கலை, மாறாக அவர்கள் நிராகரிப்பது தேவனையே என்பதை புரிந்து கொள்ளுங்க. வல்லபிதாவே, இதோ இன்றைக்கும் உண்மையான ஊழியர்களை தள்ளி வைத்துவிட்டு கள்ள ஊழியர்களையும் கள்ள சிந்தைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் ஒரு காரியம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கட்டும். உண்மையான தேவனுடைய சத்தத்தை நிராகரிப்பவர்கள் உண்மையே நிராகரிக்கிறார்கள் என்பதை புரிந்து மனமாற எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.